வணக்கம். உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தொடர்ந்து முதன்மை செய்திகளை பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம். உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. வணக்கம். சன்யூசன் 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷபினா தினேஷ்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகின்ற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என விரும்புவதில் என்ன தவறு என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டணி ஆட்சி ஏன் அமையக்கூடாது என்ற எண்ணம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக இந்து முன்னணி மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட தீர்மானம் விவகாரத்தில் காவல்துறை ஏன் இன்னும் வழக்கு பதியவில்லை என்று மதுரை எம்பி சு. வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒன்றிய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் இதனை வலியுறுத்தினார். வெளிநாட்டில் வசித்து வந்தாலும் இயற்கை விவசாயத்தின் மீதான ஆர்வத்தால் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 70 வயது முதியவர் தன்னுடைய கிராமத்தில் இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்து வருகிறார். அது பற்றிய செய்தி தொகுப்பு. இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை 6 மணிக்கு அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.